எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சிறு பிள்ளைகளை மனதார நேசிக்கிறார். இன்று அவர்கள் மீது கர்த்தருடைய இரக்கம் கரம் இறங்க போகிறது. மார்க்கு 10:16 படி இயேசு சிறு பிள்ளைகள் தன்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுக்கும்படி சொன்னார். அவர்களை தடை செய்யாதிருங்கள், என்கிட்ட பிள்ளைங்க வரட்டும், உங்கள் பிள்ளைங்க வரட்டும் என்றார். அதோடு கூட ஒவ்வொருவரையும் கரங்களில் எடுத்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை முத்தமும் செய்திருப்பார். அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார். மனம் கலங்காதிருங்கள். சீர்கெட்ட உன் பிள்ளைகளை என்னிடம் ஒப்புவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவர்களை மறுரூபப்படுத்துவேன், அவர்களுக்கு வாழ்க்கையை உண்டாக்குவேன், அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், மனுஷர் கண்களில் தயவை கொடுப்பேன், வளர்த்தியை கொடுப்பேன், தேவ கிருபையும் கொடுப்பேன். அவர் இரக்கமுள்ளவர், மனது உருக்கமுள்ளவர். உங்கள் பிள்ளையை மறக்க மாட்டார். மூளையில் பலவீனமாயிருக்கும் பிள்ளைகள், ஞாபக சக்தி இல்லாத பிள்ளைகள், அத்தனை பேரையும் இப்பொழுது ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஞானசேகரன், மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளையை தொடுகிறார். பிள்ளைக்குள் ஜீவனை அனுப்புகிறார். பிள்ளை மூளைக்கு அவருடைய ஜீவனை அனுப்பி சுகமாக்குகிறார். வில்ஃப்ரெட், உங்களுக்கும் அப்படியே செய்கிறார். ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். சம்பூர்ணம் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு பிள்ளை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் ஆவிக்குள் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எஸ் லார்ட், தேவ சாயலை பிள்ளைகளுக்கு தாரும். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளரும்படி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் அது ஜீவனை அனுப்பும். மை பற்றி கொள்ளும், மை நம்பியிருக்கும், மை நாடி ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும். பிள்ளையாக மாற்றும். படிப்பிலும் வேலையிலும் உயர்ந்திருக்கும் பிள்ளையாக மாற்றும். மத ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி. கர்ப்பத்திலே பூர்ண வளர்ச்சி பிள்ளைக்கில்லையே என்று தவிக்கும் பெற்றோரின் ஜெபத்தை கேளும். மேபல் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார்மா. உனக்கு குழந்தை நார்மலாக உருவாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அம்பிகவல்லி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குழந்தையை கர்ப்பத்திலே பலப்படுத்துகிறார், சம்பூர்ணத்தை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ராஜ்கிரண், யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் இழந்து போய் தவித்து போயிருக்கிறாய். கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுகிறார். தகப்பனும் தாயுமாக இருந்து உன் வாழ்க்கையை கட்டுகிறார். தைரியமாயிரு. உடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு அவர்களை இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விடுங்கள். இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஞானம், பாதுகாவல், எதிர்காலத்தின் செழிப்பு உண்டாகும்படியாக இளம் பங்காளர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். பர்த்டே அப்போ ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறார்கள். இன்னும் ப்ராமிசஸ் அனுப்பப்படுகிறது. அவர்கள் மூலம் ஊழியம் கட்டப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். ஒவ்வொரு மாதமும் அவள் மூலம் காணிக்கை கொடுக்கப்படும் பொழுது அந்த மாதத்திலே தொடப்படும் அத்தனை லட்சம் மக்களுடைய ஆசீர்வாதமும் பிள்ளைகள் மீது வைக்கப்படுகிறது. இந்த பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அவளை உடனே சேர்த்து விடுங்கள். உங்கள் பிள்ளைக்கு பாக்கியத்தை கொண்டு வரும்படியாக வழி செய்யுங்கள். அதோடு கூட யாத்ராகமம் 20:6 கூறுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 1000 தலைமுறை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கம் காண்பிப்பார். தைரியமாயிருங்கள். முதலாவதாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். சங்கீதம் 115:12-14 வரைக்கும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள். ஞானத்திலே வர்த்திக்க பண்ணுவார், வளர்த்தியிலே வர்த்திக்க பண்ணுவார். மனுஷர் கண்களில் தயவிலும் தேவ கிருபையிலும் பெருகும்படியாக வர்த்திக்க பண்ணுவார்.
ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உபாகமம் 4:40 படி நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாயிருக்கும்படியாகவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைகளையும் உங்களைப் போல பின்பற்றும்படியாக ஆண்டவர் அருள் புரிந்து உங்கள் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படி செய்வார். நன்மையினால் நிரம்பி இருக்கும் பிள்ளைகளாக செய்வார், உயர்த்தி வைப்பார். அடுத்தபடியாக உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாக வைப்பார். எனக்கு அருமையானவர்களே, 2 சாமுவேல் 12:24-25 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தாவீது தன் மனைவியாகிய பத்சபாளை அறிந்த பொழுது அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சாலமோன் என்று தாவீது பெயரிட்டான். ஆனால் கர்த்தர் அவன் மேல் அன்பு வைத்து அவருடைய தீர்க்கதரிசி அனுப்பி எததியா என்று அவரே பெயர் வைத்தார். உங்க பிள்ளைக்கும் அவருடைய பெயரை, அவர் தரிக்கும் பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி உங்கள் பிள்ளை இருக்கும்படி செய்வார். உங்கள் பிள்ளையை ராஜாவாக உயர்த்துவார். சாலமோனை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் ராஜாவாக உயர்த்துவார். தைரியமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நற்கீர்த்தியும் நற்பலனும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தில் அனுப்புவாராக. அப்பா அனுப்பும். நன்மை உண்டாகும்படி பெருகும். அப்பா, பிள்ளைகள் நற்காரியங்களை செய்யும்படி பெற்றோராகிய நாங்கள் அவர்கள் முன்பதாக எப்பொழுதும் நற்காரியங்களை செய்யும்படி கிருபை செய். அது நிமித்தம் பிள்ளைகள் அந்த வழியிலே நடக்கும்படி கிருபை செய். உங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் நமக்கு பிரீதியாக இருக்கட்டும். அதே பார்த்து பிள்ளைகள் அந்த வழியிலே நடக்கும்படி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11 சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமுவேல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். பேர் எப்படியாவது கூப்பிடணும்னு ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்க பேர் ஃபுல் நேம் என்னம்மா? பேரு சூர்யா. சூர்யா. நான் நிறைய சூர்யா ஆண்கள் தான் அந்த பேரை கேட்டிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, என் பிள்ளை மகா, நான் ஆசீர்வதிக்கிறேன். போன நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது நான் இங்கே பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜெபிக்கும் போது என் பேர் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் ப்ரேயரில் நான் எதிர்பார்க்கல, கர்த்தர் உங்கள் மூலிமா என்னோட பேரை கூப்பிட்டு சூர்யா நீங்கள் இழந்து போனது திரும்ப பெறுவீங்க, எல்லாம் புதிதாகுது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. You are saying that everything is finished. சகோதரி, கர்த்தர் எல்லாத்தையும் கட்டி எழுப்புகிறார். Oh sister, the Lord is building everything. எல்லாம் புதிதாக எல்லாத்தையும் கட்டி எழுப்புறார் ஆண்டவர். மகிமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார். பாரங்களை நீக்குவார். சண்டை சச்சரவுகளை நீக்குவார். பிசாசின் போராட்டங்களை நீக்குவார். தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.